நாடகம் டெரஸ்ட்ரியல் 7வது நாடகமாக இப்பொழுது அரங்கேற காத்திருக்கிறது. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்ஸ்பெக்டர் முகநகை மேடம் வர போறாங்க. இந்த 2 பயவுகளில் மட்டும் குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கு. அமைதியா இருங்க. மேடம் என்ன மாதிரி கிடையாது, டபுள் மடங்கு. அப்ப முழுசா எவன்டாது அப்ப நான் அரலூசா? ஐயோ, சொன்னாலும் சொல்லாட்டாலும் அது முழுசு தானே. அது கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படியாவது கரெக்ட் பண்ணி நம்ம முன்னேறிட வேண்டியதான். என்ன சரி, போலீஸ் காமன் போன்ல என்ன பாட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப் வைக்கிறதுக்குன்னு. ஹலோ, சிங்கம் வெள்ளை உளுந்துல செஞ்ச பொம்மை மாதிரி இருக்குமே, அந்த இன்ஸ்பெக்டர் பொம்பளை அங்கதான் வந்துகிட்டு இருக்குது. நீ நல்லா மாட்டினடா அதுகிட்ட. நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு கோவப்படும், திடீர்னு சிரிக்கும், நினைச்சா பாட்டு பாடும், டான்ஸ் ஆடும். ஆனா ஒண்ணு உன்னை வச்சு செய்ய போகுதுடா, அது மட்டும் உறுதியா தெரிஞ்சிச்சுடா. ஆனா வேலையில கில்லியா இருக்கும், சிரிச்சு பேசி கூலா வச்சுக்கோ, அதான் சொல்லுவேன். ஆல் தி பெஸ்ட் மாப்ள. எப்படியாச்சும் சமாளிச்சிரோம்டா, கரெக்ட் பண்ணிட மாட்டேன். சரி சரி, நீ அப்புறமா எனக்கு கால் பண்ணுங்க. மற்ற டீட்டெயில்ஸ் நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கூப்பிடுறேன். என்னையா விசாரிக்க வேண்டிய எல்லாரும் வந்தாங்களா இல்லையா? கேஸ் விவரம் என்ன சொல்லியா? மேடம், இளம்பெண் அரசியல்வாதி ஜெயராணி திடுக்கிடும் முறையில் மரணம். அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிகிறது. என்னையா டிவில நியூஸா வாசிக்கிற? மனசுல என்ன நம்ம ஜட்ஜ் வரதராஜன் நினைப்பா உனக்கு? ஒழுங்கா கேஸ சொல்லியா? மேடம், அந்த அரசியல்வாதி ராணி இறந்துட்டாங்க மேடம். அந்த சஸ்பெக்ட ஃபுல்லா கூட்டியாந்துருக்கேன் மேடம். இதோ பாருங்க, என்ன விசாரிக்கிறேன்னா அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். எக்கு தப்பா ஏதாவது சொன்னீங்க ரிப்போர்ட்ஸ் காட்டி கொடுத்துரும். இப்பதான் ராணியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்கேன். ஜாக்கிரதை. கான்ஸ்டபிள், அங்க என்னையா எல்லாரையும் பக்கத்து ரூம்ல கொண்டு போய் உட்காரவை. விசாரிக்கும் போது ஒவ்வொருத்தரா கூட்டு வரணும். சரி மேடம். அந்த பக்கமா போனே வீட்டோட வெளியே போயிடுவான். இந்த பக்கம் ரூம் கூட்டு போயா? அத 2 பக்கம் தான் இடம் இருக்கு. எந்த பக்கம்? என்னையா முன்ன போய் ஒண்ணு இல்ல போயா. சொன்னாங்களே அக்யூஸ்ட் தெரியல. ராணி 8:30க்கு வீட்ல தான் தற்கொலை பண்ணிருக்காங்க. ஆமா, விசாரணைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. சொந்தக்காரங்களா எங்கயா? மேடம், குடும்பக்காரங்க ஊர்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க மேடம். மேடம், அடுத்தது யாரு? ஐயா, என்ன அவசரம்? மெதுவா ஒரு டீ ஆர்டர் பண்ணு. பாட்டு கேட்டுட்டே விசாரிக்கலாம். ஆக்கா பொறுத்தா அக்காக்காரி, யார பொறுத்தா சொக்காக்காரி. இந்த உளுந்து பொம்மை கிட்ட மாட்டிக்கிட்டு நான் என்ன முழிக்க போறேன்னு தெரியல. இவன் மட்டும் இன்ஸ்பெக்டரா இல்ல சௌக்கியமான்னு கேட்டிருப்பேன். என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? எஸ் மேடம். பாட்டு பாடுனியா? ஐயோ, அந்த டீ ஆர்டர் பண்ணதை எடுத்துட்டு வந்துடட்டா மேடம்? என்னையா விசாரணைக்கு வந்ததுல டீ காப்பின்ட்டு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. இந்த மெக்கானிக் வர சொல்லு. அப்பவே சொன்னாவளே இவ அப்ப கார் மெக்கானிக் வந்துட்டாரு மேடம். நீதான் மெக்கானிக்கா? ஆமா மேடம். சரி, ராணி வீட்டுக்கு எதுக்கு வந்த? அதுவா மேடம், அவங்க கார் ரிப்பேரா போட்டதுன்னு கொண்டு போய் ரிப்பேர் பண்ணி நேற்று ஊட்டாண்ட வந்து கொடுத்துட்டு போனேன் மேடம். எத்தனை மணிக்கு? சுமாரா ஒரு 5 மணி இருக்கும் மேடம். சரி, வந்தப்போ என்னையா பார்த்த? வந்தப்போ அந்த மேடம் கொஞ்சம் கவலையா ஃபீலிங்ஸா இருந்தாங்க மேடம். எதுவும் காரணம் தெரியும்? காரணம் தெரியல மேடம். என்னதான் இருந்தாலும் ஒரு பொம்பளை தனியா இருக்கிறது கஷ்டம் தானே மேடம். அது போதாதுன்னு இந்த அம்மா அரசியல் வேற வந்து அவஸ்தப்பட்டிருக்காங்க மேடம். நம்மளை மாரி புள்ள குட்டி இருந்துச்சுமே இந்த மாரி பண்ணிருக்க மாட்டாங்க மேடம். சரி சரி, நீ போலாம். நீ போலாம். கான்ஸ்டபிள். எஸ் மேடம். வேலைக்கார பண்ணு. பூங்கொடி மேடம். ஆட்டா, எந்த நேரத்துல என்ன பண்ணுதுன்னே தெரியலையே. என்ன யாரும் தெரியாது இந்த உளுந்த பொம்மைக்கு. மேடம், நீ ஒரு முட்டாளுங்க இல்ல, நான் ஒரு முட்டாளுங்க. நானும் சொன்னேன். ஐயோ, நானே தான் மாட்டிக்கிட்டேனா? பூங்கொடி மேடம், பூங்கொடி மேடம். சரி, நீங்க எத்தனை வருஷமா வேலை
வருஷமா வேலை பார்க்குறேன் மேடம். ராணி வீட்டுக்காரரு எப்படிப்பட்டவரு? அவரு ரொம்ப நல்லவர் மேடம். மேடத்தை அப்படியே வானத்து தேவதை மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாரு மேடம். ஆனா மேடம் தான் அரசியல் அப்படின்னுட்டு அவரை விட்டுட்டு தனியா வந்துட்டாங்க. சரி, நீங்க கடைசியா ராணியை பார்க்கும்போது சோகமா இருந்தாங்களா, அழுதுட்டு இருந்தாங்களா, எப்படி இருந்தாங்க? இல்லை மேடம், அவங்க ஒரு நாள் இருக்கிற மாதிரி ஒரு நாள் இருக்க மாட்டாங்க மேடம். ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு மாதிரி தான் இருப்பாங்க மேடம். சரிம்மா, நீங்கள் போகலாம். நீங்க போலாம் மேடம். அடுத்தது போயா, யாரையாவது வர சொல்லியா? மேடம் இந்த யூடியூபர்ஸ் மோகன் வந்தனாவை கூப்பிட்டு மேடம். மோகன் வந்தனா வாங்க, மேடம் கூப்பிடுறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். சரி, நீங்க கடைசியா ராணி எப்போ பாத்தீங்க? நேற்று ஈவினிங் வரைக்கும் அவங்க கூட தான் மேடம் இருந்தோம். அவங்க டெய்லி வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். ஃபுட்டேஜ் இருக்கு, பாருங்க மேடம். பாக்குறேன். கடைசியா நீங்க ராணியை பார்க்கும்போது சோகமா இருந்தாங்களா, இல்ல எப்படி இருந்தாங்க? ஆமா மேடம், சோகமா தான் மேடம் இருந்தாங்க. வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. சரி, வீடியோ காமிங்க. என் வாழ்க்கை ஒரு யூஸ்லெஸ் சாப்டர். என்னால் எனக்கும் மற்றவங்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. வெளியே இருந்து பார்க்கும்போது கலகலப்பாக இருக்கு என்னோடய வாழ்க்கை. ரொம்ப காம்ப்ளிகேட் ஆனது. சரி, நீங்க போலாம். நீங்க போலாம் மேடம். அடுத்தது அந்த அரசியல்வாதி அவங்களே வந்துட்டாங்க மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க ராணியோட ஃப்ரெண்டா? ஆமாம், நானும் ராணியும் ஒன்றா காலேஜில் படித்தோம். படிக்கும்போதே எங்கள் 2 பேருக்கும் அரசியலில் ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஆசைக்கேற்ப நாங்கள் 2 பேரும் ஒரே கட்சியில் சேர்ந்து மக்கள் சேவை செய்ய ஆரம்பித்தோம். சரி, கடைசி ராணியை எப்போ பார்த்தீங்க? ராணியை முந்தா நேற்று பார்த்தேன். நானும் அவளும் ஒன்றா ஹாஸ்டலில் தங்கி தான் காலேஜ் படித்தோம். ராணி அப்போவே டைமுக்கு எதுவும் செய்ய மாட்டாள். லேட்டாக எழுந்திருப்பாள், லேட்டாக கிளாஸ் வருவாள், டைம் கீப்பப் பண்ண மாட்டாள். அதை ஞாபகப்படுத்த நான் ஒரு வால் கிளாக் வாங்கி கிஃப்ட் பண்ணேன். நான் கிஃப்ட் பண்ண வால் கிளாக்கை நீங்கள் இந்த வீட்டின் ரிசப்ஷன் ஹாலில் பார்க்கலாம். கடைசியாக ராணியை அப்போ தான் பார்த்தேன். சரி, கடைசியாக நீங்கள் பார்த்த போது சோகமாக இருந்தாங்களா? ஐ மீன் தற்கொலை பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? ஃபேமிலியை விட்டு பிரிந்து வாழ்கிறோம்னு கவலை அவளுக்கு இருந்தது. அது எந்த வகையில் அவள் மனசை பாதித்ததுன்னு என்னால் கெஸ் பண்ண முடியலை. ஆனால் இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு என்னால் நம்ப முடியலை மேடம். சரி, நீங்கள் போகலாம். நீங்க போலாம் மேடம். அடுத்ததா இந்த பிளேலிஸ்ட்டில் பாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. நல்லா குத்தாட்ட பொண்ணு போல இருக்குது. நம்ம இசைநந்தி சாரோட பாட்டு ஏதாவது சொல்றியா ஐயா? மேடம் இப்ப வேண்டாம், நம்ம டிஎஸ்பி அனிருத் அந்த மாதிரி போலாம். திருப்பியே ஆரம்பிச்சுட்டானுங்களே. ஹலோ சார். எஸ் சார். சார் ஓகே சார். சார் மேடத்துக்கு சொல்லிடுறேன் சார். தேங்க்யூ சார். மேடம் சொன்னாலும் அப்பவே சொன்னாலும் மேடம் ஆறதை நிப்பாட்டுங்க. ஏயா மேடம் இந்த அக்யூஸ்ட பத்தி ஏதோ இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் கேட்டீங்களாமே? ஆமா வந்துச்சு மேடம். இந்த கார் மெக்கானிக் இருக்காங்களா மேடம்? ஆமா. அவங்க மேல ஏகப்பட்ட கேஸாம். அதுல ஒரு கிரிமினல் கேஸ் வேற இருக்குதாமா. அந்த அரசியல்வாதி தோழி ரேகா இருக்குல்ல, ஆமா, அதுக்கும் இந்த ராணிக்கும் தான் ஏதோ ஒரு பதவிக்கு போட்டியாம். இப்ப ராணி இறந்ததுனால கரெக்டா சொல்லுங்க, ரேகாக்கு பதவி கிடைச்சிடும். ஹலோ யாரு நீங்க? ராணி புருஷன் சார். நீங்க 2 பேரு? அப்பா சார். அவங்க ராணியோட அப்பா அம்மா. விஷயம் கேட்டோம், அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் சார். மேடம் இன்னும் டெட் பாடி ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு. விசாரணை போயிட்டு இருக்குது. ஆமா, ராணி தற்கொலை பண்ற அளவுக்கு எங்க மரபசத்துல இருந்தாங்களா? இருக்கலாம் மேடம். என் பொண்ணா பொறுத்தவனா குடும்ப வாழ்க்கையில இருக்கணும். அதை விட்டுட்டு அரசியல் அதுன்னு சொன்னாங்க. மனசு என்ன நிலையில இருக்கும் மேடம்? என் மகன் நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவ வாழலையே. பொண்ணு இப்படித்தான் இருக்கணும்னு இருக்கு. பொண்ணு பூமாதேவி மாதிரி பொறுமையா இருந்திருக்கணும். இதெல்லாம் விட்டதுனால தான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறோம். எல்லாரும் மாதிரி நாங்களும் குடும்பம் நடத்தி சந்தோஷமா தான் மேடம் இருந்தோம். அவளும் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா தான் மேடம் இருந்தா. ஆனா என்னைக்கு இந்த பாழா போன அரசியல் ஆசையும் சினிமா ஆசையும் வந்துச்சோ அன்னைக்கு எங்க குடும்பம். சினிமா ஆசையா? ஆமா மேடம்.
அவருக்கு சினிமாவில் நடிக்கணும் ரொம்ப பிடிக்கும் மேடம். ஓகே ஓகே, நீங்க சோகமா இருக்கு தெரியுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கான்ஸ்டபிள், எஸ் மேடம். விசாரணைக்கு வந்திருக்க எல்லாரையும் வர சொல்லியா? வாங்க எல்லாரும், மேடம் கூப்பிடுறாங்க. இதோ பாருங்க, இவ்வளோ நேரம் ராணி தற்கொலை பண்ணாங்க அப்படின்னு தான் விசாரிச்சுட்டு இருந்தேன். ஆனா இது தற்கொலை இல்ல, இது ஒரு கொலை. இப்பதான் எனக்கு கொஞ்சம் எவிடன்ஸ் கிடைச்சிருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது உங்கள யாரோ ஒருத்தவங்க தான் ராணியை கொண்டிருக்கீங்கன்னு உறுதியா நான் நம்புறேன். கான்ஸ்டபிள், எஸ் மேடம். கதவை இழுத்து மூடி. இனிமேல் தான் தரமான சிறப்பான சம்பவங்கள் நடக்க போகுது. இந்த உடந்த பொம்மை சும்மாவே பண்ணோம், இப்போ ஏதோ ப்ரூவ் கிடைச்சிருக்காம என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. ஆட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது கான்ஸ்டபிள். சரி, வள இழுக்காம நேரா கொலகாரம் யாருன்னு சொல்லிடலாமா? ஒரு கவுண்ட் டவுன். சரி, வேண்டாம். அந்த கொலகாரன் அவார்ட்ஸ் கோஸ் டு மெக்கானிக். நீ இல்லையா நகரு, அவர் யூடியூபர்ஸ் மோகனன் வந்தனா. உங்க மேல சந்தேகம் வர்றதுக்கு முதல் காரணம், நேத்து எடுத்தது ஒரு வீடியோ காமிச்சீங்களே. ஆக்சுவலா அது நேத்து எடுத்ததே இல்லை, ஆனா நேத்து எடுத்ததையே சொன்னீங்க. அப்பதான் ராணி சோகமா இருந்தாங்க அப்படின்னு நாங்க நம்பி அதுதான் உங்க தற்கொலைக்கு மோட்டிவ்னு கேஸை க்ளோஸ் பண்ணிருப்போம் நீங்க நினைச்சிட்டீங்க. Am I right? Shut up, you criminals. என்னன்னா ஆதாரம் இல்லாம சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சீங்களா? இல்ல, முந்தா நேத்து ரேகா அவங்களுக்கு ஒரு வால் கிளாக் பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. அத ராணி முன் வரவேற்பறையில அவங்க கண்ணு முன்னாலதான் மாட்டி இருந்திருக்கிறாங்க. அத பெண்டுலம் சவுண்டு இப்ப வரைக்கும் அந்த ரூம்ல கேட்டுட்டே தான் இருக்கு. நான் போய் செக் பண்ணி பார்த்துட்டும் வந்தேன். உங்க வீடியோல ஆக்சுவலி அந்த பெண்டுலம் சவுண்டு மிஸ்ஸிங். அதுல தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அந்த வீடியோ முந்தானத்து எடுத்தது இல்லை, அதுக்கு முந்தையே நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு. இதுக்குதான் அந்த உடந்த பொம்மை ஆடிக்கிட்டே அந்த ரூம் போச்சோ. ரெண்டாவது க்ளூ, கான்ஸ்டபிள் உங்க எல்லாரையும் பக்கத்து ரூம்ல உட்கார வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க 2 பேர் மட்டும் மீதி எல்லார்கிட்டையும் ராணி சோகமா இருந்திருக்கிறாங்க, அதனால தான் தற்கொலை பண்ணிட்டாங்க, பிளா 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 இந்த மாதிரி நிறைய சொல்லி மீதி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறீங்க. மீதி எல்லாருக்கும் இல்லாத பதட்டம் உங்க 2 பேருக்கு மட்டும் ஏன்? மேடம், இவங்க உள்ள முணுமுணுன்னு பேசினதெல்லாம் உங்களுக்கு எப்படி மேடம் கேட்டுச்சு? என்ன சும்மா உட்காந்துருக்க உளுந்து பொம்மைன்னு நினைச்சியா? இங்க வரதுக்கு முன்னாடியே அங்க பக் வச்சுட்டு தாயா வந்தேன். இந்த ப்ளூடூத் வழியா நானா பாட்டு கேட்டிருக்கேன்னு நினைச்சியா? இல்லையா, இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கத ஒட்டு கேட்டுட்டு தாயா இருந்தேன். அடுத்தது, உங்க யூடியூப் சேனல்ல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன். பல மட்டமான விஷய காசுக்காக போட்ட நீங்க ஏன் அதே காசுக்காக ராணியை கொலை பண்ணிருக்க கூடாது? பாவிகளா, காசுக்காக கொண்டுட்டீங்களா? காசுக்காக அந்த நடித்த வீடியோவை வீடியோ நாலேஜ்க்கு அனுப்பணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த முகபாவனை நடிப்புக்காக எடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ராணி ஹஸ்பண்டும் ராணிக்கு நடிப்பு ஆசை இருந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ நீங்க அந்த நடிப்பு ஆசை வச்சுதான் அந்த வீடியோவை ஷூட் பண்ணிருக்கீங்க. மறக்காம என்ன நடந்ததுங்கிறத உண்மையை சொல்லிருங்க. இல்ல நான் சொல்லிடுறேன் மேடம். ராணி நடத்தின ஒரு அரசியல் போராட்டம் பிடிக்காத ஒரு அமைப்பு எங்களை தொடர்பு கொண்டாங்க மேடம். அவங்கள கொல்றதுக்காக ஒரு பெரிய லெவலில் பணம் கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு யூடியூப் செலிபிரிட்டின்றதுனால எங்களை நம்பி நிறைய பேர் பேசுவாங்க, பழகுவாங்க. அதை மாதிரி தான் ராணியும் எங்ககிட்ட நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்கள கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணி டெய்லி அவங்கள வீடியோ எடுத்தோம் மேடம். அவங்கள டெய்லி வீடியோ எடுத்ததுனால அவங்க ரொட்டீன்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது மேடம். நேற்று சாயங்காலம் வேலைக்காரி போன பிறகு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணி அவங்கள தூக்கில் போட்டுட்டோம் மேடம். அரசியல் ஆசைப்பட்டு அல்பாயுஸ்ல போயிட்டே ராணி, அல்பாயுஸ் போயிட்டே. கான்ஸ்டபிள் மகனை நல்லபடியா பாத்துட்டானேம்மா, இப்படி கொண்டுட்டீங்களே பாவிகளா, பாவிகளா. நல்லா இருப்பீங்களா நீங்களா? அக்யூஸ் வண்டியிலேத்தி. எஸ் மேடம். வாங்க எல்லாரும். எட்டு என்ன கொத்துட பார்த்தல ஒரு சில பைக் ரிப்பேர் பண்ண வரல பாப்பா பாத்துக்கிறேன். பெண்களை அவங்க சுயத்தோட வாழ விடுங்க. பெண்கள் வானத்துக்கு மேல பறக்கிற தேவதைகளும் இல்ல, அதே மாதிரி எல்லாரையும் தாங்குற பூமியும் இல்ல. நான் எங்களை நீங்க எல்லாரும் புனிதமாக்கி ஒரு மாய பிம்பத்துக்குள்ள அடைக்கிறீங்க.
நிறைய பெண்கள் ஐடல் உமன் சிண்ட்ரோம்ங்கிற மனக்கவலைகளுக்கு ஆளாகிறாங்க. அதனால பெண்களை அரவணைச்சி அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. பெண்கள் வானத்துக்கு மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல் கிரியேச்சர்ஸ் இல்லை, அதே மாதிரி மண்ணுக்குள்ளே இருக்கிற இன்ட்ரா டெரிஸ்ட்ரியல் கிரியேச்சர்ஸும் இல்லை. அவங்க நம்மளை மாதிரி வாழ்கிற ஒரு டெரிஸ்ட்ரியல் உயிரினம் தான். அதனால் பெண்களை ஐடியல் உமன் அப்படிங்கிற ஒரு மாய பிம்பத்துக்குள்ளே அடைக்காதீங்க. மேடம், கண் கட்டதுக்கு அப்புறம் தான் சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க. ஏன் மருமக போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது, எந்த பெண்ணும் வானத்து தேவதையும் இல்ல, பூமியை தவிர பூமாதேவியும் இல்ல, அவங்களும் ஒரு டெரஸ்ட்ரியல் ஜீவன் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மேடம். இனி எந்த உமன் மேலையும் ஒரு விமன்ஸ் இதை நான் புரிஞ்சுக்கிட்டு வாழ கத்துக்கவும் மேடம். நாங்க சரி நீங்க போகலாமா? மேடம், என்னையா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மேடம். என்னையா? நான் குசு குசுன்னு பேசுறதுலாம் உங்களுக்கு எப்படி மேடம் கேட்டுச்சு? அதுவா, உனக்கும் சேர்த்துதே பக்கு வச்சே. பாக்கெட்டை செக் பண்ணு. மேடம், இந்த மைக்கு எப்போ? அது சீன்ல வச்சுட்டேனே. எப்படி மேடம்? அதுவா, ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் நம்ம ரமா மேடம் ஆனந்த் சாரும் வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல பார்த்து தெரிஞ்சுக்கையா. வரட்டா? அப்பா, நல்ல வேலை கரெக்ட் பண்ணலாம் நினைச்சேன். உளுந்து பொம்பட்டு இருந்து தப்பிச்சாச்சு. கிளம்பட்டா? எஸ் மேடம். அடுத்த கேஸ் வந்துருச்சு. ஃபாலோ மீ. திருப்பி முதல்ல இருந்தா? ஐயோ,